வணக்கம், வந்தனம் and welcome to yet another episode of Cricket Crazies. நான் பாவ்னா, இது விஷ்ணு. பிக் டே, பிக் மேட்ச். சிஎஸ்கே விளையாட போறாங்க லக்னோவோட. ஆனா லக்னோனுடைய பேக்யார்ட்ல ஏகானா ஸ்டேடியம்ல தான் இந்த ஒரு மேட்ச் நடக்க போகுது. சிஎஸ்கே ஆன் த ரைஸ் கிளியர்லி அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் டெஃபினெட்லி நீட் அ வின். இந்த மேட்சை ப்ரிவ்யூ பண்ண போறோம். நாட் only மீ அண்ட் விஷ், பட் we have a special guest இல்லையா விஷ்? ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜீனியஸ் அப்படிதான் நான் கூப்பிடுவேன். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நிமிஷத்துல மேட்ச்ல என்ன நடக்கும், என்ன நடக்க கூடாது, என்ன நடக்க போகுது அப்படின்னு இவர்கிட்ட கேட்டா எங்களுக்கு தெரிஞ்சிடும். இஃப் ஐ அம் அன்பிரிபேர்ட் ஃபார் தி ஷோ. டாக்லைன் கிடைச்சிருக்கு, the brain center of star sports. வெரி நைஸ். லெட்ஸ் வெல்கம் ஏகாம்பரம் அவர்கள் AKA ஏகான். ஹாய் ஏகான், வெல்கம் டு கிரிக்கெட் கிரேசிஸ். ப்ரொடியூசருக்கு என்னோட டாக்லைன் பிடிச்சிருக்கு மச்சான். உன என்ன தெரியுமா கூப்பிட்டிருக்கேன்? the brain center of star sports. Star sports actually the brain center of sports அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். so either way it works. ஆனா எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு மச்சான். உனக்கு எதுக்குடா நர்வஸ்? எல்லா பாயிண்ட்ஸும் கேமரா பின்னாடி இருக்கிறது ஆக்சுவலி ஈஸின்னு நினைக்கிறேன், கேமரா முன்னாடி இருக்கிறது. Okay. So tell me, CSK LSG, உன்னுடைய first thoughts on the game as things stands between these two teams. So ஒரு போட்டி as things stands ரெண்டு அணிகள் மத்தியில, how are you seeing it? I think CSK are winning this. ஏன்னா இந்த மும்பை மேட்ச்க்கு முன்னாடி I wouldn't have said this. அதுக்கப்புறம் அந்த அவே கேம் ஸ்ட்ரீக்கை வந்து CSK மும்பையிலே போய் உடைச்சதுக்கு அப்புறம் I think they will be much confident. and LSG last two games அவங்களுக்கு அந்த ஒரு if they score 160 they will win 100% record. அதுவுமே போயிடுச்சு last two games and they are bit weak. I don't know whether it's the batting or bowling. and Mayank Yadav illama, I mean, that's a surprising thing, no? When you have an uncapped player who is missing, and if the team's chances are riding on that guy, then it's kind of a difficult situation for them. Hey, pakka point சொன்னடா. Uncapped player missing and அது அவங்கள வந்து ஒரு கஷ்டத்துல தள்ளுதுன்னா அதான் எங்கேயோ இருக்காண்டா இவன். அந்த பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம்ல, மைக் யாதவ் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுருப்போம். பட் Vish, I was having a conversation with Akon, okay, and he is supporting you. சென்னையினுடைய பிளேயிங் 11 எடுத்து பார்க்கும்பொழுது போன தடவை எனக்கும் விஷ்ணுக்கும் ஒரு தீவிரமான டிஸ்கஷன் இருந்துச்சு. அங்க டேரல் மிச்சலுக்கு ஒரு இடம் இருக்கா? இவ்வளவு போட்டிகள் நம்ம பார்த்தாச்சு, டேரல் மிச்சல் இன்னும் ஃபயர் ஆல. எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் 14 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதை தாண்டி should they look beyond him? ஒரு மிச்சல் சாண்ட்னர் அங்க உட்காந்துகிட்டு இருக்காரு, பாவம், அவருக்கு வந்து சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஆல்ரவுண்ட் எபிலிட்டி அவருக்கும் இருக்கு. ப்ரமோட் சமீர் ரிஸ்வி அப் அண்ட் பிளே மிச்சல் சாண்ட்னர் அப்படின்றேன். வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஏகான்? I think they won't do that, and they shouldn't do that. ஏன்னா 4 wins from 6 games, that's one. and the match is in Lucknow, a venue which traditionally favors spin, and Daryl Mitchell is an exceptionally good player against spin. Adnala I won't really prefer that. and the second point is Mitchell Santner அவர் அந்த இடத்துல 4-5 ஆடுவாரா? I don't think so. மொயின் அலி, சமீர் ரிஸ்வி மேலன்னு சொல்றேன், மிச்சல் சாண்ட்னர் கீழன்ற. அகைன் இப்ப யோசிச்சு பாருங்களேன், ரஹானே at 3, துபே at 4, சமீர் ரிஸ்வி at 5, ஜடேஜா at 6. suddenly it's not giving me that confidence. Adnala maybe I'm more inclined to go with Daryl Mitchell, and I think CSK won't do that chop and change, so they will stick with that. Correct. Adnala that's the reason. மொயின் அலி அப்படின்ற ப்ரொடியூசர் விஷ். மச்சான் அதான் உனக்கு ஆக்சுவலா அடுத்ததா நான் கேட்கலான்னு வந்ததுதான். சரி, சாண்ட்னர் ஓகே, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் தெரியுது. பட் மொயின் அலிக்கு வந்து அந்த ஒரு கன்சிடரேஷன் கொடுக்கலாமோ, என்ன நினைக்கிறேன்? அவர் வந்து இந்த JSK ஆடினப்பவே வந்து he was really struggling. இப்போ மொயின் அலி, will you play him at 3 or will you play him at 7? Moeen Ali is an attractive option because Lucknow, again, he can bowl and he can bat. அது ஒண்ணுதான். பட் ஐ டோன்ட் திங்க் CSK ஆர் கோயிங் டு டூ தட். பட் யா, தட்ஸ் an attractive option. ஆமாண்டா, நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வேற இருக்காங்கல்ல லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் சார்ந்து. அதனால ஒரு மொயின் அலி உள்ள வந்தா that will also be a good match up இல்ல? ஏற்கனவே அவர் விக்கெட் எடுத்து கொடுத்தாரே விளையாடின ஒரு மேட்ச்ல. என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஒரு 1 year லாஸ்ட் IPL டு திஸ் IPL னா எஸ், மொயின் அலி இஸ் a proper option. பட் இந்த 1 yearல அவர் கொஞ்சம் hasn't done much. அவர் JSKக்கே ரொம்ப சுமாரானாரு, இங்கிலாந்துக்கும் நாட் அ கிரேட் வேர்ல்ட் கப். ஸோ ஐ திங்க் IPL டு IPLனு பார்க்கறதுக்கு பதிலா ஓவர் த 12 months வாட் ஹி ஹஸ் டன், ஐ திங்க் தட்ஸ் ப்ராபப்ளி த ஒன் ரீசன் விச் இஸ் நாட் இன் ஃபேவர் ஆஃப் ஹிம். Interesting. You basically think that அவங்க எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்றியா? Yeah, I think CSK will go with the traditional line, same 12, same squad. Yeah. பட் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் விளையாடுவாங்க இல்ல ஏகான் லக்னோனால?
அப்ப உங்களுக்கு ரச்சின் ரவீந்திரா இருக்காரு அண்ட் ஜடேஜா. ரவீந்திர ஜடேஜா. அண்ட் இந்த தடவை வந்து அந்த பிஷ்னாயே இன்னும் இது வரைக்கும் பெருசா ஒன்றும் பண்ணல. இந்த லக்னோ வின் பண்ண மேட்சஸ் கூட பாத்தீங்கன்னா மயங்க் யாதவ் டிட் வெல் ஒன் கேம் அண்ட் அடுத்த மேட்ச் யஷ் தாக்கூர். எஸ், குருணால் பாண்டியா ஹேட் அன் எக்ஸப்ஷனலி குட் கேம். ஆனா ஐ திங்க் அது அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸா இருக்கும்னு எனக்கு தோணல. ஏன்னா நான் எப்படி இதை இன்னொரு பாக்குறேன் அப்படின்னா, வில் லக்னோ திங்க் அபவுட் ஹேவிங் அ ஃபேர் விக்கெட் இன்ஸ்டெட் ஆஃப் அ டர்னர், பிகாஸ் that may play into CSK's hands, like Shivam Dube, Daryl Mitchell, the kind of form these guys are. I mean, not Daryl Mitchell, but with spin in play, அவங்க ரெண்டு பேரும் மேபி அது that may be a thing running in the Lucknow think tank, I guess. Yeah, that absolutely எனக்கு அதுதான் தோணுது. ஏன்னா இப்ப நீ வந்து இப்ப லக்னோ அப்படின் போது முதல்ல அந்த விக்கெட், ஏன்னா நீ வந்து லக்னோ பிளாக் சாயில் பெரும்பாலும் அதான் போன சீசன் முழுசா நம்ம பார்த்தோம். பட் இந்த சீசன்ல அப்படி தெரியல. இந்த சீசன்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏகான் அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்க போகுது இல்ல. நீ வந்து பிட்ச் எப்படி இருக்கும் அப்படின்றது அதை பத்தி நீ நினைக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏகானால? ஐ திங்க் இட் வில் பி அ ஃபேர் விக்கெட். இந்த பஞ்சாப் கிங்ஸ் கேம் மாதிரி 200+. ஏன் அப்படி எனக்கு தோணுதுன்னா, இஃப் தே கோ ஃபார் அ டர்னர், முஸ்தபிசர் இஸ் great exponent of cutters, and Patirana, அவருக்கு pitch is not an important thing. Correct. So when you give a slow wicket, it may bring even the likes of Tushar and Shardul and everyone into the picture, and Jadeja obviously. So I think Turner will be a double-edged sword. I think it's a single-edged sword pointed at Lucknow. எனக்கு தோணுது. Wow, interesting. பட் லக்னோக்கு இருக்கிற பேட்டிங் இப்போதைக்கே ஓகேயா, இல்ல ஒரு சில மாற்றங்கள் எடுத்துட்டு வரணுமா? அட் த டாப் ஐ திங்க் தெர் இஸ் வெரி லிட்டில் ஃபயர் பவர். 1, 2, 3 சொல்றேன். KL ராகுல் வந்து சரியான ஃபார்ம்ல இல்ல. குவிண்டன் டிகாக் we know he is capable of more. அவர் இருக்கணும் கண்டிப்பா அந்த பிளேயிங் 11ல. பட் எனக்கு ஒரு கைல் மயர்ஸ் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. டு கிவ் யூ தட் ஹியூஜ் ஸ்டார்ட். ஐ எம் சேயிங் why not குவிண்டன் டிகாக், கைல் மயர்ஸ் at the top? You get Rahul to play number 3. So I was having this conversation with my friend who is a big Lucknow Super Giants fan. If அவங்க அதை பண்ணிருக்கணும்னா அவங்க தேவ்தத் படிக்கலே மேல அனுப்பியிருக்கலாம். Because we all thought அந்த ட்ரேட் நடந்ததுக்கு அப்புறம் படிக்கல் was going to open and Rahul will bat in the middle order. அது நடக்கல. Exactly. But I feel there is a bigger elephant in the room, which is Marcus Stoinis. He's bowled only 2 overs so far. And ஒரே ஒரு 50 தான். So Quinton de Kock batted at number 3 for this Durban Super Giants. On the aspect, will you bring Kyle Mayers and make him open with KL Rahul and drop Quinton de Kock to number 3? ஏன்னா நான் ஒரு இது பார்த்தேன். Their number 3 is yet to cross single digit 6 matches. So basically you are losing the first wicket and you are losing the second wicket immediately. And on the aspect, even if they get a good start, someone like Jadeja might run through. And அவங்களுக்கு எல்லாமே all right-hander heavy batting lineup except Nicholas Pooran, who is coming as a finisher. So அதுக்காக a de Kock, Mayers, 2 left-handers just to counter Jaddu also. I think that can be done, but not really sure. That's a very interesting proposition, Lavish. ஆனா மார்க்கஸ் அவங்களுக்கு விடுவாங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. No, they'll play Marcus Stoinis. I definitely think LSG will go with Marcus Stoinis. See, because on his day, இப்போ நீ வந்து ஒரு Daryl Mitchell, Marcus Stoinis போன்ற players, they can take the game away. So, LSG wouldn't risk not playing Stoinis ன்னு தோணுது. But you know what? அவங்க கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ CSK obviously have set plans. So they have to do something radical to surprise CSK ன்னு எனக்கு தோணுது. Like for example, ஒரு அஜிங்கியா ரஹானே வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண விட்டாங்கல்ல CSK against Mumbai, just to like shock them a little bit. I understand அது ஒர்க் ஆகல. அவர் வந்து அடிக்க போய் அவுட் ஆயிட்டாரு சீக்கிரமாவே. பட் அந்த ஒரு சின்ன சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டுக்காக அவங்க பண்ணா, மேபி CSK bowlers will get a little okay, this was not planned. Because CSK processல தான் போவாங்க. So the only way to beat them or to even have that little bit of an edge is to take them by surprise. What do you think about that, Icon? I think that's an interesting point. But if we are thinking along these lines, then CSK also might expect that this might happen அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் எனக்கு என்னன்னா, Stoinis is not a number 4, number 5 batsman for Australia. He used to do well for Delhi. Maybe instead of bringing everyone and make so many changes, maybe push Pooran up, let him take on Jadeja and the other spinners if they want, and make Stoinis face the Pacers towards the end as a finisher. இத தாண்டா ஆக்சுவலி நான் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நிறைய தடவை ஷோல கேட்டிருந்தேன். I said why is Pooran coming after Stoinis?
எனக்கு அது புரியவே இல்ல. பிகாஸ் அவங்க முன்னாடி நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். தே பிளேட் நிக்கோலஸ் பூரன் பிஃபோர் ஸ்டாய்னிஸ்ரா. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் வந்து ஒரு செகண்ட் ஃபினிஷர் மாதிரி தான் வருவாரு. சோ ஏன் அந்த ஃபார்மேட்ட மாத்துனாங்கன்னு எனக்கு தெரியல. See, and another thing which why I am saying Pooran should play more balls is, and the last two games of CSK, they just contained Andre Russell, Tim David, Hardik Pandya, like as a matter of fact அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அண்ட் ஹிட் மீ டு த லாங்கர் பார்ட் ஆஃப் த பவுண்டரி. ஈவன் வாங்கடையிலே அதை பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது சிஎஸ்கேக்கு வந்து லக்னோல அதை பண்ண வைக்கிறது will be a much easier job. So அதுக்காகவே maybe why not let Pooran play a blinder like 100 of his own instead of a 20 ball 40. He is capable. I'm not expecting someone like a Tim David அந்த மாதிரி ஒரு designated finisher வந்து மேல அனுப்ப சொல்ல. He scored a century even in the MLC last year. He actually scored 135 or something in 50-60 balls. So he can do that. Wow. So he must play ahead of Pooran. I mean ahead of Stoinis. Yeah. And இப்ப क्वेश्चन கேக்குறாரு பாரு, நம்ம வந்து தீபக் ஹூடா அப்படின்னு. தீபக் ஹூடா அந்த இடத்துல வந்து குரூப்ல டூப் மாதிரி எனக்கு தோணுது ஏகான். Okay, Deepak Hooda. My point is, do Lucknow Super Giants want him in the playing 11 or not? They have to be clear. He's not in the playing 11 for a reason that he's not good enough அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, then he's coming as an impact sub. Out of desperation, yes, I agree. You need a defendable score அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அந்த ploy வந்து இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஒர்க் அவுட் ஆகல. 11 teams have done it. Only 2 teams managed to win. அந்த 2 teams பண்ணப்போ கூட அந்த 2 பிளேயர்ஸ் வந்தவங்க ராகுல் திரிபாதி and நவீன் உல்லக் didn't do much. They game இது ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஃபில்லர் ஃப்ளோட்டர் அப்படி மாதிரி வந்தாங்க and it didn't work. So நான் என்ன சொல்றேன்னா, if he is really good enough, bring him in the original playing 11 itself and then bring a bowler, because last 2 games they missed the trick. I don't know, M Siddharth இருந்திருந்தா ஜெயிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் இஃப் அண்ட் பட்ஸ். பட் அவங்க எடுத்துட்டு வர முடியல. ஏன்னா அவங்க டெல்லியோட தேவர் ரியலி புவர் அண்ட் தீபக் கூட வந்தும் ஒன்னும் பண்ண முடியல. அண்ட் லாஸ்ட் கேம் தே ட்ரைட் அர்ஷத் கான், அதுவும் ஒன்னும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ப்ராபப்ளி அவங்க வந்து அந்த இடத்துல இஃப் தே வாண்ட் தீபக் கூட பிளே ஹிம், இஃப் தே டோன்ட் வாண்ட் ட்ராப் ஹிம், அந்த மாதிரி அவங்க ஒரு கிளியர் மைண்ட் செட்ல போகணும். பிகாஸ் their Indian options are not really shining. Vadoni did well one game, but Deepak Hooda, Devdutt Padikkal 10 crores and then add Marcus Stoinis to the mix. So you are basically, you are 3, 4, 5 years. So they basically won with the help of Nicholas Pooran and Mayank Yadav. அப்படிதான் போயிருக்கு அவங்களுக்கு வின் பண்ண மேட்சஸ். கரெக்ட்டா சொன்னேன் ஆக்சுவலி. மச்சான் இப்போ மயங்க் யாதவ் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பேஸ் ஆப்ஷன்ல ஒரு ஷமார் ஜோசப் அவரோட ஹீரோயிக்ஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ ஷமார் ஜோசப் அவர் ஆடின முதல் மேட்ச் he was expensive. சோ நீ எப்படி யோசிக்கிற ஷமார் ஜோசஃபோட ரோல் இந்த ஒரு கேம்ல? நீ எப்படி யோசிக்கிற? ஷமார் ஜோசப் ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் அன்பார்ச்சுனேட், பட் ஐ திங்க் கொல்கத்தா கொஞ்சம் லேக் ஆஃப் ப்ரொடெக்ஷன் டு த பவுலர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். லக்னோ கொஞ்சம் பெரிய கிரவுண்ட், மேபி இட் மே ஒர்க். ஏன்னா அவரும் 150+ போடக்கூடியவர். மயங்க் யாதவோட ஒரு ஏபிள் ரீப்ளேஸ்மெண்டா ஹி கேன் பி அன் ஆப்ஷன். அண்ட் மேபி ஒரு மிடில் பேஸ்ல கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அகேன்ஸ்ட் சிவம் துபே, த மோஸ்ட் இன்ஃபார்ம் சிஎஸ்கே பேட்டர். தட் மே பி அன் இன்ட்ரெஸ்டிங் பேட்டில் டு வாட்ச். சிவம் தூபே அதுதான் ஆக்சுவலா ஒரு பாயிண்டா இருக்கும். ஏன்னா போன மேட்ச் வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்பின்னர் கூட அவர் வந்து போட்டு எல்லாரும் ஒளிச்சு வச்சாங்க. பட் ஐ திங்க் that battle will be very crucial தோணுது ஏகான். ஏன்னா இப்போ ஒரு ஷமார் ஜோசப் நீ சொன்ன மாதிரி கொல்கத்தால அவர் பெர்ஃபார்ம் பண்ணாட்டியும் ஐ திங்க் அட் எகானா he will be the difference எனக்கு தோணுது. எனக்கு ஒரே ஒரு டவுட், எம்எஸ் தோனி எங்க பேட் பண்ணும்? அது மெயின் டாபிக் டக்குன்னு இடையில கேட்டா எப்படி? இல்ல ஐ திங்க் இப்ப என்ன பண்றாரோ அதே தான் பண்ணணும் அப்படிங்கிறது. I firmly believe he shouldn't come with 2 overs, more than 2 overs to spare. ஏன்னா I don't want the opposition to have an option of using that 1 over of spin against MS. So I think that's the rationale behind him also coming late. இது அந்த SRH மேட்ச்க்கே எல்லாரும் கேட்டப்பவே வந்து the next day I was explaining the same thing. When you lose only 1 wicket in the last 5 overs and that happened in 19.3, அவர் 15 overs அப்போ வரது it's not at all, it's not going to happen. அதனால எனக்கு I think வர வேண்டாம்டா ஏகான். நான் என்ன சொல்றேன், 15 overs வராம he could have come in the previous game இருந்துச்சுல.
where he hit 3 sixes of Hardik Pandya. அப்ப 17th over தானே, அப்ப வந்திருக்கலாம் அப்படின்றேன். பட் யூ ஆர் ரைட், யூ அதாவது ஹேவ் அ கொஞ்சம், பாயிண்ட். அதாவது நீ என்ன சொல்றேன்னா, அஸ்வின் பண்ண அந்த டாக்டிக் எம்ப்ளாய் பண்ண ஒருத்தருக்கு வந்து ஒழுங்கா பேட்ல படல, கொஞ்சம் கொஞ்சம் தடவோல்ஸ்கியா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இருங்க நான் ரிட்டையர்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு தலை நீங்க வாங்க அப்படின்னு அனுப்பணும். இனி அதுதான் வழின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா, லைக் டேரல் மிச்சல் போன மேட்ச்ல கொஞ்சம் வந்து அவருக்கு வந்து சரியா படல அப்படின்னு போது அவரா சரி நான் போறேன் அப்படின்னு தோனி உள்ள வந்திருக்கலாம் மேபி. ஆனா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், பும்ரா போல்ட் 19th ஓவர். ஓகே, இப்போ ஐ மீன் ஜஸ்ட் ஒரு இதுக்கு பும்ரா இந்த மாதிரி கொடுத்திருப்பாரா தோனிக்கு இப்போ அடிக்கிற மாதிரி அப்படின்னு எனக்கு தெரியல. when I mean guys in prime form are struggling against Bumrah, so I feel அதுவும் ஒரு ரீசன் which we should. வெரி குட் பாயிண்ட். ப்ரொடியூசர் சதீஷ் என்ன எழுதியிருக்காரு பாரு, அவரால வந்து அங்க நின்னு விளையாட மட்டும்தான் முடியுமா, இல்ல அவரால ஓட முடியுமா, லைக் ஹி யூஸ் டு. நான் யாரையும் கேட்டுட்டு இருந்தேன் ரீசெண்டா, ஹூ கேன் மேட்ச் விராட் கோலி இஸ் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். சிம்பிளா திரும்பி சொன்னாங்க என்கிட்ட, MS தோனி அட் ஹிஸ் பிரைம் அப்படின்னு. So அப்படி ஓடிட்டு இருந்த மனுஷன் ஓட முடியுமானே தெரியாது. யூ நோ தட் இஸ் ஹைடிங் a lot of his injuries and playing only for his fans. So அப்படி இருக்கும்போது மேபி he just wants a few deliveries because he shouldn't run between the wickets much. இருக்கிற கால கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் விளையாடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாரு. மேபி தட்ஸ் ஆல்சோ really good point. மேபி அதான் இருக்கலாம். அதான் இருக்கணும்னா ப்ளீஸ் கம்மியாவே விளையாடுங்க, நல்லா பெருசா கேமியோஸ் மட்டும் விளையாடிட்டு போங்க, பெரிய பெரிய சிக்ஸர்ஸ் மட்டும் அடிங்க. One big question I want to ask you before we let you go as well, Lekhan. KL Rahul, what should his mindset be? ஒன்ன பொறுத்த வரைக்கும் எப்படி விளையாடுறாரு இந்த IPL? I think on the first match அந்த ஒரு criticism இருந்தது ராஜஸ்தானுக்கு against, and then he had few failures, but on the last 2-3 games I think scoring 40 of 20, ஒரு மேட்ச் கூட ஒரு 35 of 18 19 அந்த மாதிரி. I think I generally like this and he should trust that Pooran and the others will come good and save his side. I don't want him to play 50 ball 80. I want him to play, I mean, I will be really happy if he scores a 20 ball 60. Yeah. So that's my he should make the maximum impact. எனக்கு இருந்த கன்ஃபியூஷன் என்னன்னா, இப்ப வந்து ஒரு வேர்ல்ட் கப் கன்சிடர் பண்ணும் பொழுது, இப்ப நீ ஒரு KL ராகுல் ஒரு மிடில் ஆர்டர் பேட் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் வந்து ஓப்பனிங் பண்ணிட்டு அவர் இந்த IPL அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அதுக்கு என்ன காரணமா இருக்கும்ன்றது எனக்கு வந்து கன்ஃபியூசிங்கா இருந்தது. ஒரு தேவதத் படிக்கல் இருக்காரு, சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ், சோ மேபி அவர் கொஞ்சம் டவுன் தி ஆர்டர் அப்படிதான் யோசிச்சிருந்திருக்கணுமே. ஆனா டீம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பிரான்ச்சைசி அப்படிங்கிறது ஒரு விஷயம். பட் இப்போ நீங்க யோசிச்சு பார்த்தா, கில் இஸ் நாட் ஹேவிங் அ ஸ்டாண்ட் அவுட் சீசன் so far and so is Yashasvi. and இப்போ ரோஹித் சர்மாவோட ஓபன் பண்ண போறது கோலி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்னொரு ஒரு டிபேட்டும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால இப்ப ராகுல் கேன் பி த ஓபனர் விக்கெட் கீப்பர் ஆல்சோ இஃப் there is an option. இப்போ விக்கெட் கீப்பர் கேன் பி 4 types. One is there is an opener wicket keeper and a left-hander wicket keeper which is Pant, and a right-handed wicket keeper who can go from ball one adu Samson, and ஒரு finisher wicket keeper Jitesh. So அதனால மேபி அந்த ஆஸ்பெக்ட்ல கூட KL ராகுல் வந்து ஓபனரா இருந்து அதனாலதான் இந்த 2-3 மேட்சா கொஞ்சம் ஃபாஸ்டா அடிக்கிறாரோ என்னவோ. ஓகே, தினேஷ் கார்த்திக். நான் ஈஷான் கிஷன் அப்படி சொன்ன உடனே ஒரு தினேஷ் கார்த்திக் அப்படின்றாரு. What do you think தினேஷ் கார்த்திக்கோட chances? I mean if he wishes to, அது எனக்கு எப்படி போகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா லைக் பந்த் இருக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் இஸ் a lefty, and if they want Rinku Singh another lefty, அந்த lefty அப்படிங்கிற ஒரு ரீசன்னால மேபி பந்த் இஸ் above DK. நான் வந்து நம்ம இந்த வேர்ல்ட் கப்புக்கு தனியா ஒரு நிகழ்ச்சியில தனியா பேசுவோம், சரியா? அது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரம் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸ்குவாட. சோ இப்ப வந்து ஒரு LSG CSK அவேல வந்து ஜெயிக்கல அப்படின்ற அந்த ஒரு லாக்கையும் உடைச்சாச்சு. வாங்கடையில முதல் அவே கேம் ஜெயிச்சதன் காரணமாக இங்க திரும்ப எக்கானால வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்ளும் பொழுது நீ என்ன எதிர்பார்க்கிற? உனக்கு நீ வந்து பர்சன்டேஜ் நீ வந்து எங்களுக்கு சொல்லுவல, பர்சன்டேஜா அப்படி சொல்லு அந்த மாதிரி. சோ நீ சொல்லு, பர்சன்டேஜ் வைஸ் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு, யார் கீ பிளேயர்ஸா இருக்க போறாங்க? I think 60-40 for CSK. Okay. And key players score the most runs. Yeah. இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்லாம் நான் எப்பயுமே தப்பா தான் போவேன். சரி, ஓகே. Which battle will be more spicy ன்னு சொல்றா? எந்த மேட்ச் அப் நல்ல ஸ்பைசியா இருக்கும்? இல்ல எப்படி வந்து சிவம் துபே வந்து அப்ப டெல்லி என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி அக்ஷர் பட்டேல் ஒரே ஸ்பின்னர், சிவம் துபே வரதுக்கு முன்னாடியே அவர் ஒரு மாதிரி ஓவர் போட்டுட்டு
தே யூஸ் மேக்ஸிமம் ஓவர்ஸ் ஆஃப் பேஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். ஸோ அந்த இதுல எப்படி வந்து இந்த மிடில் பேஸ்ல இஃப் தேர் இஸ் அ சூப்பர் ஃபாஸ்ட் பேசர், அந்த பேசர் அகெயின்ஸ்ட் சிவம் தூபே வில் டிசைட் த மேட்ச் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்ப அவர் அவுட் Interesting. ஆயிட்டாருன்னா தென் நேச்சுரலி அந்த ஒரு ஸ்கோரிங் குறையுது. Understood. Super. அப்போ I think all three of us are in favor of the Chennai Super Kings. Yeah. Because logically also and on paper also they look very very strong. So ரெண்டாவது away game சிஎஸ்கேக்கு வெற்றிகரமா முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட இவருடைய பேட்ல இருந்து கொஞ்சம் சிக்ஸர்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாங்க வந்து இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம். கைஸ், உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸும் சொல்லுங்க, the reasons behind it, and நாங்க இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். we'll keep bringing Akon back. Thanks da. How was your debut? மச்சி How did you like it? சூப்பரா. கொஞ்சம் நர்வஸா தான் இருந்தேன். ஏன்னா நான் இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் வருது அவுட்புட்ல. மச்சி இன்னொரு விஷயம்டா, நான் வந்து பேர் வச்சு அது வந்து ரொம்ப ராசி. உனக்கு நான் பிரெயின் சென்டர் அப்படின்ற பேர் கொடுத்துருக்கேன். பிரெயின் சென்டர் தான் நீ. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ன்றது இப்ப இல்லாட்டியும் பிரெயின் சென்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து இங்க சொல்ல விரும்புறேன். Thank you so much மச்சி. was a pleasure டா. Thank you da. Thank you guys for watching Cricket Crazy. இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா லைக், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் and bell notification. Bye.